ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான போபோ மில்க் ஷேக் தான். மேங்கோ வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 1/4 கப் போல் ஜவ்வரிசி, அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு சலிக்கிறதுல சலிங்க. இந்த மாதிரி இதில் சலிச்சா நரநரன்னு தான் இருந்தது. நான் மாவு சலிக்கிறதுல திரும்ப சலிச்சு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம இப்போது மாம்பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதோட சதை மட்டும் எடுத்து அரைச்சி அதோட தான் நம்ம அரைச்சிட்டு சேர்த்து பிசைய போகிறோம். நம்ம மாவில் தண்ணியோ வேறு எதுவுமே ஊற்ற மாட்டோம். இந்த மாம்பழ பேஸ்ட்டு மட்டும்தான் போட்டு நம்ம பிசைஞ்சோன்னா நல்லா பால் மாதிரி வரும். இது நல்லா ஒரு ஷைனியாக இருக்கும். இதை நம்ம நல்லா திக்காக இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணியும் கொதிக்க வச்சுக்கோங்க சைடில். இப்போ நம்ம தண்ணி கொதித்ததும் இந்த பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டு நல்லா குக் ஆகணும். ஜவ்வரிசி இது நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியும் கொதிச்சிடுச்சு. இது கூடவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பால்ஸையும் போட்டுட்டு அது நல்லா வெந்ததும் நமக்கு அந்த கலரில் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் தண்ணி இல்லாமல். இப்போது அதை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக ஹனி மட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட குட்டி குட்டியான அழகான போபோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். மேங்கோ மட்டும் போட்டு அது கூடவே பால் ஊற்றிட்டு நம்ம சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ரொம்ப சர்க்கரை போடல, மாங்காய் ரொம்ப தித்திப்பாக தான் இருந்தது மாம்பழம், அதனால நான் சர்க்கரை ரொம்ப போடல. இப்போது நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த போபோ இதை போட்டுட்டு அதுக்கூடையே நம்ம மாம்பழம் அரைச்சி வச்சுருக்க ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு போட்டு குடித்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.